பிறவி பிணி அறுக்கக்கூடிய பிரதோஷம். அந்த பிரதோஷ வழிபாடில் முக்கியமான மந்திரங்களை சொல்லி அந்த ஆதி சிவனை நினைத்து மனமுருகி வழிபட்டால் நம்மளுடைய தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஆழகால விஷம் தேவர்களை துரத்திய பொழுது அவர்களை காப்பதற்காக அதை சாப்பிட்டு அவர்களை காத்தவன். திருநாவுக்கரசர் பெருமானை கற்றுணை பூட்டி கடலில் பாய்ச்சிய போதும் அவரை மிதக்க வைத்து காப்பாற்றியவர். சுண்ணாம்பு காலவாயில் அவரை போட்டு பொசுக்கிய போதும் அதை குளிர்ந்த அறையாக மாற்றி அவரை காப்பாற்றியவர். நம்மளுடைய பிறவி பிணிகளிலிருந்து நம்மை கடைத்தேற்றுவதற்காகத்தான் அவர் காத்திருக்கிறார். அப்படி காத்திருக்கக்கூடிய அவரை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதற்குரிய முக்கியமான நாள் இந்த பிரதோஷம். அதற்கு நாம் நம்மளுடைய 6 ஆதாரங்களையும் தூண்டிவிட்டு 6 ஆதாரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னை, இந்த 6 ஆதாரங்களையும் தூண்டிவிடக்கூடிய ஒரு மந்திரம் மிருத்யுஞ்சய மந்திரம். அந்த மந்திரத்தை சொன்னால் இந்த 6 ஆதாரங்களும் தூண்டப்பெற்று நம்மளுடைய ஆக்னையில உள்ள அந்த ஞானக்கண் நமக்கு திறக்க வைக்கப்படும். அதனால இந்த மந்திரத்தை இந்த பிரதோஷம் அன்று நாம் அனைவரும் மனமுருகி சொல்ல வேண்டியது முக்கியமாகிறது. அந்த மனமுருகி அது 33 எழுத்துக்களால் ஆனது, இறைவனால அருளப்பட்டது. அந்த மந்திரத்தை சொன்னால்தான் இந்த வைப்ரேஷன் அந்த 6 ஆதாரங்களையும் தூண்டி விடும். அதனால அதை இன்னைக்கு சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மிருத்யுஞ்சு மந்திரத்தினுடைய மந்திரத்தையும் அதனுடைய பொருளையும் சொல்ல போறோம். ஓம் திரியம்பகே யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிக பந்தனாத் மிருத்தியோர் முக்ஷி யமாமிருதாத். அதான் அந்த மந்திரம். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனாத் மிருத்தியோர் முக்ஷி யமாமிருதாத். நீ எல்லாரும் இதை மனசுல வாங்கணுங்கிறக்காண்டி 2 தடவை சொன்னேன். அதனுடைய பொருள் என்ன? ஓம் திரியம்பகம் யஜாமகே, 3 கண்களால் உலகிற்கு அன்பு, அறிவு, ஞானம் ஆகியவற்றை அளித்து உலக மக்களை எல்லாம் காத்தருளக்கூடிய எம்பெருமானே. ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம், உலகத்தில் முழுவதும் அழகிய நறுமணம் கமலச் செய்து உலக மக்களை எல்லாம் உய்விக்கக்கூடியவனே. உலக மக்களுக்கு எல்லாம் படியளந்து அனைவரையும் காத்து இந்த உலகை வளமைப்படுத்துகின்ற பரம்பொருளே. அதான் சுகந்திம் புஷ்டிவர்தனம். உருவாறு மிக பந்தனாத் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாத். அப்படி என்றால் நன்கு பழுத்த வெள்ளரி பழமானது அந்த காம்பிற்கு சற்றும் வலியை கொடுக்காமல் தானாகவே அந்த காம்பிலிருந்து விழுகின்ற முதிர்ந்த வெள்ளரி பழம் போல் பிறவி பிணியிலிருந்து எங்களை எல்லாம் நோகாமல் தடுத்து ஆட்கொள்கின்ற பரம்பொருளே, உம்மை பணிந்து வணங்குகிறோம். இதான் அர்த்தம். இந்த பிறவி பிணியிலிருந்து நம்மளை கொஞ்சம் கூட நோகாம நம்மளை காத்தரல போறாரு. அது எப்படி? பழுத்து முதிர்ந்த வெள்ளரி பழம் தொட்டா விழுகிற மாதிரி இருக்கும். அது லைட்டா காத்து ஆடினாலே அதுல இருந்து தானாகவே அதை தாங்கி நிற்கின்ற காம்பிற்கு வலியை கொடுக்காமல் கீழே விழுந்து விடுவதை போல இந்த உடல் தாங்கி இருக்கின்ற இந்த ஆன்மாவானது உன்னுடைய அருளால் எளிதாக இந்த உடம்பிற்கு எந்த விதமான நோயையும் கொடுக்காமல், நோவையும் கொடுக்காமல், வலியையும் கொடுக்காமல் உன்னிடம் சேர்ந்து அருள்வதற்கு அருள் புரிபவனே என்று அர்த்தம். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவார்கமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாத்.
கடைசியில ஓம் கிரீம் நமசிவாய என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதை எல்லா அருளாளர்களும் அனுபவித்திருக்கிறார்கள், நாமும் அனுபவிக்க வேண்டும். பிரதோஷத்தன்று இந்த மந்திரத்தை சொல்லி அனைவரும் அந்த சிவனுடைய அருளை பெற வேண்டும். வழக்கம் போல நமசிவாய பதியத்தில் ஒரு பாடலையும் பிரதோஷத்தன்று நாம் கேட்டு மகிழ்வோம் அல்லவா? அந்த பாடல்: விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வளல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமசிவாயவே. விறகு கட்டைகளை மலைபோல் குவித்து வைத்து அதில் நெருப்பை பற்ற வைத்தால் அந்த விறகு கட்டைகள் கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் பஸ்பமாகிவிடும். அதை போல நாம் எவ்வளவுதான் பாவக்கட்டைகளை அடுக்கி வைத்துக் கொண்டு நம்ம வாழ்வை நடத்தி கொண்டிருந்தாலும் அதில் நமசிவாய என்ற ஞானத்தீயை ஏற்றி வைத்தால் அத்தனை பாவக்கட்டைகளும் பொசிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதான் இந்த பாடல். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வளல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமசிவாயவே. அந்த மிருத்யுஞ்சு மந்திரத்தையும் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தையும் இந்த பிரதோஷம் அன்று முழுவதும் உச்சரித்துக் கொண்டு இருக்க வேண்டும். பிரதோஷ வேளையில் இறைவனை வழிபொழுதும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளுடைய பிறவிப்பினியே அற்றுப்போகக்கூடிய அந்த எம்பெருமான் ஆதிசிவன் உலகத்தில் உள்ள நாம் படக்கூடிய சாதாரண கஷ்டங்களை தீர்த்தரலாமல்லா போவான். கடன் தொல்லை, நோய் நிவாரணம், பிள்ளைகள் திருமணம், பிள்ளைகள் வேலைவாய்ப்பு அனைத்துமே இந்த மிருத்யுஞ்சு மந்திரத்தையும் இந்த நமசிவாய பதியத்தையும் சொன்னால் கைகூடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓம் நமசிவாயா.